ஜெம் டிவி உழவும் உணவும் என்ற வேளாண்மை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள எர்ணாவூர் குப்பத்தில் உள்ள ஒருங்கிணைந்த இயற்கை வேளாண் பண்ணையில் தாய்வான் பிங்க் கொய்யாவை எவ்வாறு நட்டு பராமரித்து வளர்ப்பது என்பது குறித்து இயற்கை வேளாண் ஆர்வலர் அனுராதா பாலாஜி அவர்கள் நம்மிடம் உள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். உங்க தோட்டத்துல உங்க பண்ணையில இப்ப தாய்வான் பிங்க் கொய்யாவை நடவு செய்யறீங்க. இந்த நடவு செய்வதற்கு முன்பாக இந்த நிலத்தை எப்படி உழுது தயார்படுத்தணும்? வெரி குட். இப்போ நாங்க இந்த இடத்துல ஒரு அரை ஏக்கருக்கு மேல இருக்கும். இந்த அரை ஏக்கர் தாய்வான் பிங்க் நடலாம் அப்படின்றத பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இது பிளான் பண்ண உடனே நாங்க எருவை கொட்டி இந்த இடத்துல 3 வாட்டி 4 வாட்டி உழவு ஓட்டி எரு கொட்டி தண்ணி விடுறது, திருப்பி உழவு ஓட்டுறது, திருப்பி எருவை கொட்டுறது, தண்ணி விடுறதுன்னு முதல்ல இடத்த பண்படுத்திட்டோம். அதுக்கப்புறம் 6 அடிக்கு ஒரு குழி அப்படின்னு எடுத்திருக்கோம். ஏன் 6 அடிக்கு ஒன்றுனா 6 அடிக்கு ஒன்று நடுவில் 4 அடி கேப்பு. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நடுவில் இன்டர் கிராப்பாக நீங்கள் வேறு ஏதாவது காய்கறிகள் பயிரிட்டுக்கலாம், இல்லை கீரை போட்டுக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது மஞ்சள் அந்த மாதிரி நடலாம். அப்படிங்கிறதுக்காக 6 அடி ஒன்றுன்னு தேர்வு செய்கிறோம். இந்த தாய்வான் பிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஜூஸுக்கான வகை. அதாவது நம்ம கொய்யாப்பழம் ஜூஸ் பண்ணணும், பல்ப் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த தாய்வான் பிங்க் ரொம்ப பலனளிக்கக்கூடியது. இது ஒரு ஒட்டு ரகம்தான். ஆனால் இதில் டேஸ்ட்டு மற்றதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நாங்கள் தேர்வு செய்கிறதுக்காக இப்போ டிஜி வைஷ்ணவ காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க எங்கள் இயற்கை விவசாய பண்ணைக்கு. அவங்க நம்மிடையே இருக்காங்க. அவங்கக்கிட்ட வச்சு எப்படி முதல்ல குழி எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் மண்புழு உரத்தை நிரவி வெளியில் இருக்கிற மண்ணும் இந்த மண்ணும் கலந்து இந்த செடியை 6 அடிக்கு ஒன்றுன்னு நடவு செய்கிறாங்க. இந்த கொய்யாக்கன்றை நடுவதற்கு முன்பாக எத்தனை முறை இந்த நிலத்தை உழ வேண்டியிருக்கும்? அது நம்ம இடத்தோட இடத்த பொறுத்து. இதை முதல்ல உழவு செய்கிறோன்னா நிறைய 4-5 வாட்டி பண்ணணும். இது கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கொய்யா செடி முருங்கை வச்சுருக்கோம். அதற்கும் முன்னாடி இந்த இடத்துல நாங்கள் பயறு உளுந்து அதெல்லாம் பயிரிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் கண்டினியூஸாக ரொட்டேஷனல் க்ராப்பாக வைக்கிற இடம். அதனால் இங்கே இப்போ நாங்கள் ஒரு வாட்டி உழவு ஓட்டியிருக்கோம். ஒரு ஏக்கருக்கு எத்தனை கொய்யாக்கன்று நட வேண்டியிருக்கும்? அது நம்ம டென்ஸ்ட் அடர் நடவுன்னு ஒன்று இருக்குது. அடர் நடவில் நடுறதா இருந்தால் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 செடி கூட நடலாம். நாங்கள் நட்டுருக்கிறது இடைவெளி விட்டு தான் நடுறோம். ஏன் இடைவெளி விட்டு நடுறோம் அப்படின்னா, நாங்கள் எப்பயுமே இன்டர் கிராப்பு அதில் தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஊடு பயிரா. ஸோ இப்போ கொய்யா நட்டுருக்கிறது 6 அடிக்கு ஒன்று. இப்போ இந்த நடுவில் இருக்கிற இடத்துல நாங்கள் மஞ்சளோ காய்கறியோ பயிரிடுறதுக்காக இதை நட்டிருக்கோம். ஸோ இப்போ இது ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களால் கிட்டத்தட்ட ஒரு 250 கன்று வரைக்கும் எங்களால் நட முடியும். இப்போ நாங்கள் முதல்ல அரை ஏக்கருக்கு ஒரு 120 கன்றை தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்போ இந்த குழி எடுத்திருக்கீங்க இல்லையா, எவ்வளோ அடி ஆழம் குழி எடுத்திருக்கீங்க? அது கன்று நடுவதுக்கு முன்பாக குழியில் அந்த என்னென்ன உரம் போடுவீங்க? குழி 1 அடி ஆழம். ஆக்சுவலாக 1 அடி ஆழம், அகலம் எல்லாமே 1 அடி 1 அடி. ஒரு அரை அடிக்கு கிட்ட உரத்தை போட்டுருவோம். ஏன்னா இது ரொம்ப வளர்ந்த செடி கிடையாது. ஓரளவுக்கு ஒரு 1.5 அடி 1 அடி தான் வளர்ந்துருக்கு. அதனால் அதில் அரை அடிக்கு மேலே நிலத்தில் அந்த வேர் ஊனிடும். அதுக்கு மேலே ஒரு அரை அடி தான் நிற்கும். அதனால் நாங்கள் 1 அடிக்கு 1 அடி தான் குழி எடுக்கிறோம். அந்த 1 அடி குழியில் அரை அடி எருவை நிரப்பிட்டு அது செடிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இப்போ நல்ல ஹைட்டாக இருக்கிற செடியாக இருக்குது, நல்ல வளர்ந்த ரகங்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னும் பொழுது இந்த மாம்பழம் மற்ற செடியெல்லாம் ஒரு 2 அடிக்கு செடி இருக்குன்னா அதுக்கு 1.5 அடிக்கு பள்ளம் எடுக்கணும். ஸோ செடிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பள்ளத்தை எடுத்து அதில் அரை அடிக்கு எப்பயுமே அதில் பாதி பங்கு எரு மண்புழு உரம் நம்மகிட்ட என்னென்ன இருக்கோ அதை நிரவிட்டு அதுக்கப்புறம் செடியை நடுவோம். இப்போ இந்த தாய்வான் பிங்க் கொய்யா கன்றை நீங்களே பதியம் செய்றீங்களா இல்லை வெளியிருந்து வாங்குறீங்களா? இல்லை, அதெல்லாம் நாங்கள் வெளியே நர்சரியிலேருந்து தான் வாங்குறோம். இதோட ஆயுட்காலம் எவ்வளோ நாளில் இது ஈல்டு கொடுக்கும்? இது 6 மாத காலம். 6 மாதத்துக்கு அப்புறம் தொடர்ந்து ஈல்டு கொடுக்கும். ஸோ இது 6 மாதம் வரைக்கும் நாங்கள் ஒரு 3 மாதம் ஆகினோடனே அதனுடைய அதனுடைய கிளை அந்த முனையெல்லாம் கட் பண்ணிடுவோம். அப்போ என்ன ஆகும், அந்த புஷ்ஷியாக வளர ஆரம்பிக்கும், கிளையாக வளர ஆரம்பிக்கும். அந்த கிளையிலேருந்து நம்மளால் பண்ண முடியும். ஹைட்டு போகாமல் நாங்கள் புஷ்ஷியாக ரெடி பண்ணிடுவோம். எத்தனை ஆண்டு வரல இது மகசூல் கொடுக்கும்? இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் வரைக்கும் இருக்கும். தொடர்ந்து நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த தாய்வான் பிங்க் கொய்யா கன்று நட்டது முதல் அதோடைய கடைசி ஆயுட்கால வரையில்
எப்படி வந்து பராமரிக்கணும், என்னென்ன நோய் தாக்கும்? கொய்யாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அந்த இலை சுருட்டு புழுவும் அந்த அந்த இலை சுருட்டு புழு வர ஆரம்பிக்கும். பொதுவாக காயில் வந்து கேட்டிங்கன்னா காய்ப்புழு தாக்கம் வரும், வேரில் வந்து வேரழுகள் வர ஆரம்பிக்கும். ஆனால் இந்த சீசன் வந்து வெயில் சீசனாக இருக்கிறதுனால வேரழுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த எருவை மண்புழு உரத்தை கலக்கும் போதே வெர்டிசிடியம், அதாவது பாஸ்போபாக்டீரியா அசோஸ்பெரலம் அப்படின்னு இருக்குது, நுண்ணூட்ட சத்துக்கள், அதை கலந்துருவோம். வேரழுகள் வராமல் இருக்கிறதுக்கும் ஒன்று இருக்குது, அதை எல்லாத்தையும் கலந்து எருவோட வச்சுட்டோம். அதை அப்படியே நாங்கள் போடுறதுனால அது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு 15-20 நாள் ஆன உடனே அதுக்கு அழகாக எருவை திருப்பி ஒரு வாட்டி எருவை கொடுத்துட்டு 15 நாளைக்கு ஒரு வாட்டி பஞ்சகவ்யம், ஜீவாமிர்தம் அதெல்லாம் தெளிச்சுக்கிட்டே இருப்போம். இயற்கை விவசாயம் என்பது வருமுன் காப்பது தான். வந்த பிறகு நீங்கள் தேடினீங்கன்னா அதுக்கான விடை கிடைக்காது. ஸோ நம்ம உடலும் விவசாயமும் ஒன்று தான். நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் எப்படி முக்கியமோ, ஒரு செடியில் வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவ்வளோதான். நீர் பாய்ச்சி முறை பற்றி சொல்லுங்க மேடம். இது வந்து உங்களுக்கு அந்த நீர் பாய்ச்சறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்தந்த மண்ணோட தன்மை அந்தந்தோட இடத்த பொறுத்து மாறுபடும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தண்ணி விட்டோம்னா நாளைக்கே அந்த இடத்துல தண்ணி இல்லைன்றத மாதிரி ஆகிடும். ட்ரிப்பில் விடுறதா இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விடணும். அதே காவா பாய்ச்சறதா இருந்தால் 3 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி பாய்ச்சினா போதும். ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு மண் வளம் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த தாய்லாந்து பிங்க் எந்த மண்ணு சிறந்தது? பழப்பயிர்கள் எல்லாமே செம்மண்ணுக்கு எப்பயுமே சிறந்தது. ஏன்னா செம்மண் வந்து நல்லா வளரக்கூடியது. ஆனால் இது வந்து ஒரு மணல் சார்ந்த ஒரு இடம். இந்த இடம் அது இதுக்கும் நல்லா வரும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. இந்த கொய்யாக்கன் நட்டு வளர்ப்பதற்கு பருவ காலம் இருக்கா? இல்லை, பருவ காலம்லாம் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பருவ காலம்லாம் கிடையாது. இது காய்கறியோ மற்றதோ கிடையாது. ரொம்ப வெயிலில் ஏன் தேர்ந்தெடுக்க மாட்டாங்கன்னா, தண்ணி விடுறதுக்கு கஷ்டம், மற்றதுக்காக தான். ரொம்ப மழையிலையும் இதை பண்ண முடியாது. ஏன்னா மழையில் பண்ணும்போது அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அங்கே தண்ணி நிற்கிற ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அதை செலக்ட் பண்ணிக்கலாம். வந்து 1 ஏக்கரோ இல்லை 1/2 ஏக்கரோ அந்த தாய்லாந்து பிங்க் கொய்யா வந்து நடவு செய்து வளர்த்து வரீங்க. மகசூல் கொடுக்க ஆரம்பித்த பிறகு ஒரு ஆண்டுக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு எவ்வளவு வருமானம் ஈட்ட முடியும் விவசாயியால? ஒரு ஆண்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 ஏக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் பலன் வரும். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் கொய்யா பொறுத்த வரைக்கும் 2 சீசன்ஸில் காய்க்கக்கூடியது. அப்போ மாம்பழம் வந்து ஒரு சீசன் தான், நெல்லிக்காயும் ஒரு சீசன் தான். அப்போ கொய்யா வந்து 2 சீசனில் காய்க்கக்கூடியதாக இருக்கிறதுனால ஒரு ஆண்டுக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு எல்லாம் போக கிட்டத்தட்ட நம்ம அதை முறைப்படி எல்லாம் செய்து இயற்கை நம்மளுக்கு ஒத்துழைத்தது என்றால் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ஒரு 40,000 50,000 எடுக்க முடியும். இதுக்கு முன்பாக இதே தாய்லாந்து பிங்க் கொய்யாவை உங்க இயற்கை வேளாண் பண்ணையில நடவு செய்து வளர்த்து பராமரித்து மகசூல் எடுத்திருக்கீங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி எங்க இடத்துல இருக்கிறதெல்லாம் வந்து நாட்டு ரகங்கள் அண்ட் அர்கா கிரீன் அப்படின்றதான் வச்சோம். அதை நாங்கள் வந்து பரவலாக தான் வச்சுருக்கோம். அதாவது ஒரே இடத்துல வைக்கல, அட்டஸ்ட் வச்சு. ஸோ பரவலாக வச்சுருக்கோம். இப்போ தான் தொடர்ந்து ஒரே இடத்துல 1/2 ஏக்கர்ல இது இப்போ தான் நடுறோம். இப்போ தாய்லாந்து பிங்க் கொய்யா வந்து நாட்டு ரகம் கிடையாதா? அது ஹைபிரிடா? ஹைபிரிட். ஹைபிரிட் வந்து அந்த ஹைபிரிட்ல காய்க்கக்கூடிய அந்த கொய்யாவை சாப்பிட்டா உடம்புக்கு வந்து எந்த பாதிப்பு வராது? இல்லை, ஹைபிரிட் வேற, மாடிஃபைடு வேற. நாங்கள் அப்பயே சொன்னது தான். ஹைபிரிடுங்கிறது அந்த டேஸ்ட்டுக்காகவும் அந்த நிறைய ஈல்டு வரணுன்றதுக்காக ஒட்டு போடுற ஒரு ரகம். ஸோ இது வந்து நம்மளுக்கு உடம்பு வருமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அது ரொம்ப கம்மி. நாட்டு ரகங்கள் வேற, ஹைபிரிட் வேற. ஹைபிரிட் வந்து காலத்தின் கட்டாயம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு தான் நம்ம வேண்டாம்னு சொல்கிறோம். ஸோ நான் ஹைபிரிடுக்கும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுக்கும் என்ன வித்தியாசம் வருது? ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படின்றது அதனுடைய மரபணுவையே எடுத்து பண்ணுறது, மரபணுவையே மாற்றி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அது வருங்கால சந்ததிக்கு தேவையில்லாத ஒன்று. அதை தான் நம்ம எராடிகேட் பண்ணணும்னு. உங்கள் இயற்கை வேளாண் பண்ணையில் இது எந்த வகையான நெல்லிக்காய் நல்லா கொத்து கொத்த காய்ச்சிருக்கு? இந்த நெல்லிக்காய் ரகம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர் ரகம்னு பேர், பெரிய குளம் வெரைட்டின்னு பேர். அந்த ரகங்கள் எங்ககிட்ட இருக்குது. நாட்டு நெல்லிக்காயும் இருக்குது. அதாவது மலை பிரதேசத்தில் வரக்கூடிய நாட்டு நெல்லிக்காய் குட்டி குட்டியாக இருக்கும், அதுவும் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த நெல்லிக்காயில் இருக்கிற இந்த பிஎஸ்ஆர் ரகம் தான் எங்ககிட்ட வந்து ஒரு இந்த இடம் ஃபுல்லாக வச்சுருக்கோம். இந்த நெல்லிக்காய் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வருடத்திற்கு ஒரு 4-5 டன் வரக்கூடியது நெல்லிக்காய். எங்கள் தோட்டத்தில் பிரதானமாக நாங்கள் பயிரிடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான். அந்த நெல்லிக்காயிலேருந்து தான் நாங்கள் வேல்யூ ஆடட் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, நெல்லி முள்ளி எல்லாமே எடுக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு மரத்தில் எவ்வளோ நெல்லிக்காயின் கணக்கு இருக்கா ஏதாவது? அப்படி கணக்கெல்லாம் கிடையாது. அது அந்த மரத்தோட தன்மையும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி வளரக்கூடியது.
ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஒரு மரத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோலேருந்து 300 கிலோ நம்மளால ஈல்டு எடுக்க முடியும். உங்க இயற்கை வேளாண் பண்ணையில என்னென்ன யூனிக்கா இருக்கு மேடம்? இந்த நாய் வளர்க்கறதா சொல்லியிருக்கீங்க. அது ஏன் மேடம்? அதெல்லாம் சொல்லுங்க மேடம். எங்க இயற்கை வேளாண் பண்ணையில யூனிக்கா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள். வெட்டுக்கு போற மாடை பாதுகாத்து, அதாவது ஒரு மாடு அப்படி பசுமாடு அப்படின்னு சொல்லும் பொழுது, வயதான பிறகு அந்த காளையை யாரும் வச்சுக்கிறது இல்ல. ஏன்னா காளை வந்து பயன் இல்லைங்கிறதுனால வெட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. வெட்டுக்கு போற மாடை பாதுகாத்து நாங்க கோஷாலை அப்படிங்கிறத வச்சிருக்கோம். இந்த கோஷாலையில எதுவுமே பால் கறக்காத நாட்டு மாடுகள் மற்றும் காளைகள். இதனுடைய பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய இது லைஃப் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கேயே பராமரித்து இங்கேயே புதைக்கிறோம். அந்த வேலையை செய்கிறோம். அதையும் இல்லாமல் நாய்களுக்கான ஒரு இடங்கள் ரெடி பண்ணுறோம். இந்த நாய் பார்த்திங்கன்னா எங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 நாய் இருக்குது. அப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸு யாரும் பார்த்துக்காம இருக்கிறது அப்படிங்கிற நாய்களை வந்து இங்கே என்னுடைய பார்ட்னர் வந்து பாதுகாத்து அதுங்களுக்கு ஊசி போடுறது மற்ற பாதுகாப்பு முறைகள்லாம் பண்ணுறோம். அதற்கு தனியாக ஷெல்டர் கட்டியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து நாய்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும், நம்ம தோட்டத்துக்கும் ஒரு பாதுகாப்பாக அமையும். ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒருங்கிணைந்து பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து எங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூழலில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதனை தவிர மற்ற சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு பாதுகாப்பு தரணும் அப்படிங்கிறதுக்காக இது 2ஐயும் அமைச்சிருக்கோம். இப்போ ஒரு அரசு அதிகாரி ஓய்வு பெற்ற பிறகு வேளாண்மை ஈடுபடக்கூடிய நபர் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் வந்து மற்ற துறையில் வேலை செய்யக்கூடவும் கூட இயற்கை விவசாயத்தின் மீது ஆர்வம் பெற்று இயற்கை விவசாயம் செய்ய வராங்க இல்லையா? அவங்களாம் உங்களை அணுகுனா அவங்களுக்கு வந்து முறையான ஆலோசனையை வழங்க தயாராக இருக்கீங்களா? நிச்சயமாக. இப்போ அது காலேஜ் படிக்கிற இளைஞர்கள்லேருந்து ஆர்வம் உள்ள யார் எங்களை அணுகினாலும் அவங்க என்ன பண்ணணும், நாங்கள் பண்ணுறதை அவங்க பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுடைய விருப்பம் என்ன, அவங்களால என்னென்ன முடியுமோ அதற்கு ஏற்றாற் போல ஆலோசனைகளை நாங்கள் வழங்கி வரோம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நம்ம நன்றி மேடம். நன்றி. நாட்டு மாடுகளை பாதுகாப்போம், இயற்கை விவசாயம் செய்து நஞ்சில்லாத உணவை இளைய சமுதாயத்திற்கு கொண்டு செல்வோம். ஜெயஹிந்த். நீங்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு வேளாண்மை நிகழ்ச்சியில் மற்றொரு வேளாண் சாகுபடி குறித்து விரிவாக பார்க்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.